நீங்கள் கண்களை மூடி கிரியாவை பழகி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கூடஸ்த, அதாவது உங்களுடைய புருவ மத்தியில் ஆக்னியா சக்கரத்திற்குள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ இல்லை உங்கள் குருமார்களையோ நீங்கள் தரிசனம் செய்து பழகும் பொழுது திறமாக உள்ளுக்குள் ஆடாமல் அசையாமல் அவர்களின் முகத்தை தெளிவாக நீங்கள் எப்பொழுது பார்க்கிறீர்களோ அந்த 69 வினாடிகளும் உங்களுக்குள் அந்த பிம்பம் அவர்களுடைய தோற்றம் ஆடாமல் அசையாமல் இருந்தால் அது ஒரு உத்தம கிரியா. அது 69 வினாடிகள் அதை அப்படியே தொடர்ந்தால் அது ஒரு உத்தம கிரியா. அது ஏற்பட்டு விட்டால் நீங்கள் ஒரு வருடத்திற்கு பின்பு என்ன பரிணாமத்தை அடைகிறீர்களோ அந்த பரிணாமத்தை அந்த 69 வினாடிகள் முடிவில் அடைந்து விடுவீர்கள். அப்பொழுது 1000 வருடங்கள் 1000 உத்தம கிரியாக்கள் நீங்கள் தினமும் செய்யும் பொழுது, இந்த 8 மணி நேரம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது 1000 வருடங்களுக்கு பின்பு நீங்கள் அடையக்கூடிய பரிணாமத்தை இப்பொழுது அடைந்து விடுவீர்கள். இப்படியே 100 நாட்கள் கழிகிறது என்றால் 1,00,000 வருடங்கள் பின்பு நீங்கள் என்ன பரிணாமத்தை அடைகிறீர்களோ அந்த பரிணாமத்தை 100 நாட்களின் இறுதியில் நீங்கள் அடைந்திருப்பீர்கள். ஒரு வருடத்திற்கு நீங்கள் கணக்கிடும் பொழுது 3,65,000 வருடங்களுக்கு பின்பு நீங்கள் அடைய போகும் பரிணாமத்தை ஒரு வருடத்தின் இறுதியில் நீங்கள் அடைந்து விடுவீர்கள். இப்படியாக அது 3 வருடங்கள் அது கழியும் பொழுது 10,00,000 வருடங்கள் வாழாமலேயே 3 வருடங்களுக்கு நடக்கப்படும் அந்த கிரியாவானது உங்களுக்கு 10,00,000 வருடங்கள் நீங்கள் வாழும் அந்த பரிணாமத்தை ஏற்படுத்தி இறை விழிப்பு நிலைக்குள் உங்களை மிக ஆனந்தமாக இட்டு சென்று விடுகிறது. ஆக இல்லறத்தில் வாழ்பவரும் சரி, இந்த பொதுவான இந்த உலகத்தில் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கும் இந்த கிரியா மிக பெரும் வரமாக இருக்கும். இதுதான் சுருக்கமா கிரியாவை பத்தியான விளக்கம்.